ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். குட்டி பாப்பா வந்து ரொம்ப க்யூட்டாக ஸ்வீட்டாக இருக்காங்களா? அவங்களும் ஒரு ஹாய் சொல்கிறாங்க. ஹாய் சொல்லிடுங்க. இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னா, நாம் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா மைசூர் போகிறோம். பார்த்துடலாமா மைசூரை? இந்த மைசூர் விலாகை பார்த்துட்டு இது எந்த இடம் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து நான் மைசூர் போனேனா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? வாங்க மைசூர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு உள்ளே போகணுன்னே வந்து ரொம்ப சூப்பராக பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. குட்டி பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு இந்த ஏரியா. எங்கெங்கேயோ போகிறதுக்கு இந்த இடத்துக்கு போகிறது ரொம்பவே பெட்டர்னு எனக்கு தோணுச்சு. அங்கங்கே மரம் செடி கொடியெல்லாம் இருந்தனால கொஞ்சம் வெயிலோட தாக்கம் வந்து தெரியல. பட் வந்து குழந்தைங்க விளையாடுற இடத்துல வந்து ரொம்பவே வந்து ஹாட்டாக தான் இருந்துச்சு, ஹீட்டாகவும் இருந்துச்சு. தென் பார்த்திங்கன்னா நல்லா வந்து செடி எல்லாமே க்ரோ அப் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போனப்போ இருந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்போ விட இப்போ இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நடந்து வராங்க. ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்காக தான் இங்கே ஆக்சுவலாக வந்தோம். நாங்கள் ஃபோட்டோஷூட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். குட்டீஸ் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக நடக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. அப்புறம் இந்த பிளேஸ் வந்து ஃபோட்டோஷூட்க்கு இன்னுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பிளேஸையும் வந்து கொஞ்சம் கவர் பண்ணி காட்டியிருக்கேன். ஃபோட்டோஷூட் நல்லா வந்துச்சோ இல்லையோ, ஆனால் நாங்கள் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் குட்டீஸை வந்து இந்த மாதிரி ஊஞ்சலில் விளையாட வச்சோம். இதே மாதிரியே ஊஞ்சலில் விளையாட வச்ச வீடியோ சுகஷ்யாவோட வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. பட் அது மாதிரி போடலாம் ட்ரை பண்ணோம். ஆனால் பாப்பா வந்து ரொம்ப பயந்துட்டு வரல. அதுக்கப்புறம் அப்படியே குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு இருந்தோம். விளையாட விடுறப்ப பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறாங்களோ இல்லையோ, ஆனால் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே பாவம். எல்லா இடத்துலையும் வந்து குழந்தைங்க விழுந்துடக்கூடாது, அப்புறம் எதையாவது எடுத்து சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே அலையிறாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் குழந்தைங்க பின்னாடியே அலைஞ்சோம். என்ன குட்டி பாப்பா வந்து இந்த இதில் நல்லா உட்காந்துக்கிட்டனால லைட்டாக சுற்றி விட்டு கொஞ்சம் சமாளித்தோம். அதனால் கொஞ்சம் எங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுக்கல அந்தளவுக்கு ரிஸ்க்கு. பெரிய பாப்பாவும் வந்து எப்பயுமே ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சேட்டை கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டு சொன்னதை சமத்தாக கேட்டுக்கிட்டாங்க. இல்லை பெரிய பாப்பாவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனால் சின்ன பாப்பா ட்ரெஸ்ஸை கழட்டினாலே அழுறாங்கன்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமலே விளையாட வச்சோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பாப்பா விளையாட்டு காட்டினா பெரிய பாப்பா விளையாடுவாளேன்னு சொல்லிட்டு சின்ன பாப்பா உட்கார வச்சு விளையாடுறதுக்காக ட்ரை பண்ணோம். ஆனால் அப்பயுமே சர்க்கஸ் விளையாடுறதுக்கு கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தாங்க அவங்க. ஆனால் இந்த சர்க்கிள் வந்து சின்ன பிள்ளைல ரொம்ப ஜாலியாக விளையாண்டாங்க. அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏறுறதுக்கு பெரிய பாப்பா பயந்துட்டு ஏறவே இல்லை. பட் வந்து இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. யாருக்காவது ஃபோட்டோஷூட் பண்ணோம் அப்படின்னா ட்ரிச்சியில் உள்ள இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க. எந்த இடம்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், இது பட்டர்ஃப்ளை பார்க். பட்டர்ஃப்ளை பார்க்கில் நல்ல ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.